Hi students, இன்னைக்கு நம்மளோட 5th யூனிட்ல the next topic operation on matrices பற்றி பார்க்க போகிறோம். operations on matrixனாலும் matrix operations அப்படின்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். matrix operations அப்படின்னா என்ன அப்படின்னா it is just like a mathematical operations. mathematical operation வந்து 4 operations fundamental operations சொல்லுவோம். first one addition, subtraction, multiplication and division அப்படின்னு சொல்லுவோம். mathematical operation mostly வந்து நம்பர்ஸில் இருக்கும். பட் இங்கே நம்ம ஆப்ரேஷன்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸை வச்சு பண்ண போகிறோம். தட் இஸ் மேட்ரிக்ஸை வச்சு நம்ம பண்ணுற கேல்குலேஷனை தான் மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் ஆர் ஆப்ரேஷன் ஆன் மேட்ரிக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அடுத்து இதை பற்றி ஒன்றா பார்க்கலாம். ஆப்ரேஷன்ஸ் ஆன் மேட்ரிசஸ், தெர் ஆர் 4 operations on matrices. First one, addition and subtraction of matrices. Second one, scalar multiplication of matrices. Third one, multiplication of matrices. Fourth one, transpose of matrices. இப்போ இந்த 4 ஆப்ரேஷன்ஸை பற்றி நம்ம இப்போ ஒன் பை ஒன் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். First one, addition and subtraction of matrices. Two matrices can be added or subtracted if a and only they are of the same order. That means ஒரு அடிஷன் பண்ணுறதை தான் நம்ம சம்முன்னு சொல்லுவோம், சப்ராக்ஷன் பண்ணுறதை தான் டிஃப்ரென்ஸுன்னு சொல்லுவோம். அடிஷனோ சப்ராக்ஷனோ ரெண்டு மேட்ரிசஸ் பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பிங்கிற ரெண்டு மேட்ரிக்ஸை அடிஷன் பண்ணவோ இல்லை சப்ராக்ஷன் பண்ணவோ போகிறோம்னா இந்த மேட்ரிக்ஸ் மஸ்ட் பி ஆஃப் சேம் சைஸ். சைஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியும், ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு படிச்சிருக்கோம். அப்போ தான் நமக்கு அது என்ன கொடுக்கும் அப்படின்னா சிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் சைஸை நமக்கு ஆன்சராக கொடுக்கும். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ப்ரைமரி கண்டிஷனே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அடிஷன் பண்ணணுன்னாலும் சரி இல்லை சப்ராக்ஷன் பண்ணணுன்னாலும் சரி இந்த மேட்ரிக்ஸ் 2 matrices must be of same size. அப்போ தான் அதே சைஸில் இருக்கிற இன்னொரு மேட்ரிக்ஸை நமக்கு அதை ஆன்சராக கொடுக்கும். ஸோ மேட்ரிசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ் cannot be added or subtracted. அப்போ இல்லை நமக்கு என்ன தெரியுது, வேறு வேறு சைஸில் இருக்கிற மேட்ரிக்ஸை நம்மளால் ஆட் பண்ணவோ சப்ட்ராக்ட் பண்ணவோ முடியாது அப்படிங்கிறது நமக்கு இதில் தெளிவாக தெரியுது. ஸோ அப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் வந்தது அப்படின்னாலே நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டு மேட்ரிக்ஸோட சைஸும் சேம் ஆர்டரில் இருக்கா. ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் தெரியும் இல்லையா, ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஈக்குவல். ரெண்டு மேட்ரிக்ஸோட ரோஸ் அண்ட் காலமோட சைஸும் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். அடுத்து வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் எழுதியிருக்கேன் சிஐஜேங்கிறது நமக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ். அதாவது ஏங்கிற மேட்ரிக்ஸையும் பிங்கிற மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸை தான் சிஐஜேன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஐஜேங்கிறது இங்கே எதை குறிக்குது அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸை குறிக்குது. அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணணுன்னாலும் ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸையும் பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் தான் என்ன அப்படின்னா சிஐஜேங்கிற ஒரு மேட்ரிக்ஸ். அடுத்து தெர் ஆர் சம் ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டிஸோட எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத. இப்போ சிஐஜேங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் நமக்கு வேணும். எப்படி வேணும்னா ஏங்கிற மேட்ரிக்ஸையும் பிங்கிற மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி கிடைக்கணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் 2 ரோ 3 காலம் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ். திஸ் இஸ் ஏ மேட்ரிக்ஸ், திஸ் இஸ் ஏ மேட்ரிக்ஸ். இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/3 மேட்ரிக்ஸ், பிகாஸ் 2 rows and 3 columns. ஓகேவா, இது வந்து 2/3 மேட்ரிக்ஸ். இப்போ இது வந்து என்னென்னா பி மேட்ரிக்ஸ். இந்த பி மேட்ரிக்ஸோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கும் இதுவும் பாருங்கள் 2 ரோ இருக்குது 3 காலம் இருக்குது. அப்போ இதுவும் 2/3 மேட்ரிக்ஸ். நம்ம ஏற்கனவே கண்டிஷன் சொல்லிட்டோம், அடிஷன் பண்ணணும்னா the size of the 2 matrices must be of same order அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்குது. அப்போ நம்ம இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த லொக்கேஷனை பார்க்கணும். இந்த ஃபஸ்ட் மேட்ரிக்ஸில் எந்த லொக்கேஷன் எடுக்கிறீங்களோ அதே லொக்கேஷன் செகண்ட் மேட்ரிக்ஸில் எடுக்கணும். அப்போ 7 + 1 that is equal to 8. 3 + 5 it is equal to 8. -1 + 6 -1 + 6 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 5. இப்போ இந்த மேட்ரிக்ஸில் செகண்ட் ரோ எடுத்திங்கன்னா 2 - 4 அப்போ ஆன்சர் -2. -5 - 2 the answer -7. 6 + 3 9. இதுதான் வந்து அடிஷனோட ரூல்.
எந்த லொக்கேஷன் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் எந்த லொக்கேஷன் ஆஃப் எலமெண்ட் எடுக்கிறீங்களோ செகண்ட் மேட்ரிக்ஸில் அதே லொக்கேஷன் ஆஃப் எலமெண்ட் எடுக்கணும். நமக்கு கிடைக்கிற ஆன்சரோட ஆன்சர் மேட்ரிக்ஸ் இருக்குல்லையே அதுலேயும் அதே லொக்கேஷனில் அந்த ஆன்சரை போய் போடணும். அப்போ 7 வந்து ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், தென் இங்கே 1ங்கிறது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுற ஆன்சர் இங்கே எங்கே போடுறோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமில் போடுறோம். இதுதான் வந்து அடிஷனோட நம்ம அடிஷன் ஆஃப் மேட்ரிசஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம அடுத்தடுத்து சில எக்ஸசைஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். அடுத்து சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் லாஸ் சில இது சொல்லியிருக்காங்க. கம்யூட்டேட்டிவ் லா, தட் மீன்ஸ் A + B மேட்ரிக்ஸை கூட்டி கிடைக்கிற ஆன்சரும் B + A மேட்ரிக்ஸை கூட்டி கிடைக்கிற ஆன்சரும் ஒன்றா இருக்கும். தட் மீன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 3 + 5 = 8 ஆர் 5 + 3 = 8. த சேம் வே ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஏபிங்கிற மேட்ரிக்ஸை கூட்டினாலும் பிஏங்கிற மேட்ரிக்ஸை கூட்டினாலும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் சேமாக தான் இருக்கும். அந்த லாவுக்கு என்ன பேர் அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் லான்னு பேர். தென் அசோசியேட்டிவ் லான்னா 3 மேட்ரிக்ஸை கொடுத்துருக்காங்க. ஏ மேட்ரிக்ஸை தனியாக வச்சுட்டு பிசியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏவை ஆட் பண்ணுறீங்க. அப்படி இல்லை ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சி மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணுறீங்க. இல்லை ஏ தனியாக பி தனியாக சி தனியாக ஆட் பண்ணிங்கனாலும் எப்படி பண்ணாலும் உங்களோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கும்னா சேமாக தான் இருக்கும். இந்த லாக்கு என்ன பேர் அப்படின்னா அசோசியேட்டிவ் லா. இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் தியரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டாங்கன்னா மட்டும் தெரிஞ்சுக்கிடணும். அதர்வைஸ் நீங்கள் ப்ராப்ளம் போடுறதுக்கு இந்த டெக்னிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சப்ட்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ். எப்படி அங்கே அடிஷன் பண்ணமோ அதே மாதிரி இங்கே சப்ட்ராக்ஷன். 2 மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். 2 ரோ 3 காலம் இருக்குது. பி மேட்ரிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரோ 3 காலம் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அடிஷன் பண்ணணுன்னாலும் சப்ட்ராக்ஷன் பண்ணனாலும் ஆர்டர் ஆஃப் 2 மேட்ரிசஸ் மஸ்ட் பி ஆஃப் சேம் ஆர்டர். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2/3 ஆர்டர் இருக்குது, இங்கேயும் 2/3 ஆர்டர் இருக்குது. அப்போ இந்த 2 மேட்ரிக்ஸை இதுதான் ஏ மேட்ரிக்ஸ், இதுதான் பி மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் சி மேட்ரிக்ஸ். அங்கே பார்த்த மாதிரியே நம்ம லொக்கேஷன் பார்க்கணும். 6 - 1. அப்போ இங்கே நமக்கு ஆன்சர் 5 கிடைக்குது. 4 - 2 ஆன்சர் 2. 2 - 0 த ஆன்சர் 2. 3 - 1 answer 2. 2 - 0 the answer is 2. 7 - 8 the answer is -1. நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லொக்கேஷனை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. எந்த லொக்கேஷன் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் எடுக்கிறோமோ செகண்ட் மேட்ரிக்ஸில் அதே லொக்கேஷன், இந்த ஆன்சர் மேட்ரிக்ஸ்லையும் அதே லொக்கேஷனில் தான் அந்த ஆன்சர் லொக்கேட் ஆகணும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இங்கேயும் சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. A + 0, அதாவது ஏ மேட்ரிக்ஸோட 0வை கூட்டினா கிடைக்கிறதும் 0வோட ஏ மேட்ரிக்ஸை கூட்டினா கிடைக்கிறதும் ஆன்சர் கண்டிப்பாக ஏ மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி ஏ மேட்ரிக்ஸோட ஏ நிகேஷனை சொல்லுவோம்ல, நெகட்டிவ் ஆஃப் ஏவை கூட்டினாலும் நமக்கு கிடைக்கிறது ஆன்சர் வந்து 0வாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. பட் ப்ராப்ளம் போடுற இடத்துல இது இங்கேயும் அப்ளை ஆகாது. இந்த செய்கிறத மட்டும் நீங்கள் மைண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் ஆப்ரேஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் பார்க்கும்போதே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸ்கேலார்னால் என்னென்னா சிங்கிள் நம்பர் ஆர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ்னால் என்னென்னா, ஒரு மேட்ரிக்ஸை எதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம்னா ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸ்கேலார்னால் என்ன, சிங்கிள் நம்பர். மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்கிற சைஸு, அவங்க என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த மேட்ரிக்ஸோட நம்ம ஒரு சிங்கிள் நம்பரை மல்டிப்ளை பண்ணோன்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் சொல்கிறோம். இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். மேட்ரிசஸ் கேன் பி மல்டிப்ளைடு பை எ ஸ்கேலார். தட் ஸ்கேலார் இஸ் நத்திங், இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஆர் சிங்கிள் எலமெண்ட். let us take k be a scalar. Kங்கிற லெட்டரை வந்து நம்ம ஸ்கேலார்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா k into a மேட்ரிக்ஸ், அப்படி இல்லைன்னா a into k மேட்ரிக்ஸ். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன். இஃப் k is equal to 4. கேங்கிறது என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஸ்கேலார்னால் கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்கேலார் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸை. ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம். அப்போ த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து 4/2 மேட்ரிக்ஸாக இருக்குது. இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா கேஏ மேட்ரிக்ஸ், அப்படி இல்லைன்னா ஏகே மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கே வந்து 4, ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா
4A நம்மளை கண்டுபிடிக்க போகிறோம். 4Aங்கிறது என்னென்னா 4 இன்ட்டு A மேட்ரிக்ஸ். ஏங்கிற இடத்துல எதை எழுதணும்னா ஏ மேட்ரிக்ஸை எழுதணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4Aங்கிறது ஏ வந்து எதை குறிக்குதுன்னா மேட்ரிக்ஸை குறிக்குது. அப்போ இங்கே கணக்கில் கொடுத்துருக்க இந்த மேட்ரிக்ஸை நம்ம இங்கே எடுத்து எழுதிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த 4ங்கிற எலமெண்ட் எடுத்து 4ங்கிற அந்த கான்ஸ்டண்ட்டை எடுத்து ஏ மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் நான் பெருக்க போகிறேன். அப்போ பாருங்கள் 4 இன்ட்டு 3, 4 இன்ட்டு 2, 4 இன்ட்டு 2, 4 இன்ட்டு 4. இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டோடையும் 4ஓட பெருக்கிட்டேன். லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணவே கூடாது. இங்கே என்ன லொக்கேஷனில் போட்டிருக்காங்களோ அதே லொக்கேஷனில் 4ஓட மல்டிப்ளை பண்ணி போட்டுறணும். அடுத்து இங்கே பாருங்கள், திரும்ப இந்த 4 எடுத்து செகண்ட் காலமும் ஃபுல்லாக பெருக்க போகிறேன். அப்போ 4 இன்ட்டு -1, 4 இன்ட்டு 1, 4 இன்ட்டு -3, 4 இன்ட்டு 1. We get the answer 4 into 3, 12, 4 into 2, 8, 4 into 2, 8, 4 into 4, 16, 4 into -1, -4, 4 into 1, 4, 4 into -3, -12, 4 into 1, 4. இதில் பார்த்தீங்கன்னாக்கும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 4 கான்ஸ்டன்ட்டோட ஒரு மேட்ரிக்ஸை தான் பெருக்கியிருக்கேனே தவிர லொக்கேஷன் இந்த மாதிரி எதையுமே நான் என்ன பண்ணலை அப்படின்னா சேஞ்ச் பண்ணவே இல்லை. இங்கே 4 வந்து என்ன லொக்கேஷன் இருக்கோ அதே லொக்கேஷனோட 4ஓட மல்டிப்ளை பண்ணி அதே லொக்கேஷனில் வர்ற ஆன்சரை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து 4A போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா அடுத்து A4 போட போகிறோம். A4 அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏங்கிற இடத்துல மேட்ரிக்ஸ் எழுதிக்கிடணும், இன்ட்டு 4 போட்டுட்டேன். அதே மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு காலத்தோட 4ஐ மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ 3 இன்ட்டு 4, 2 இன்ட்டு 4, 2 இன்ட்டு 4, 4 இன்ட்டு 4. அடுத்து அதே மாதிரி -1ஓட பெருக்கியிருக்கேன். இப்போ ரெண்டுமே எப்படி இருக்குது பாருங்கள். இதோட ஆன்சர் தட் இஸ் 4Aவோட ஆன்சரும் A4ஓட ஆன்சரும் எப்படி இருக்குன்னா சேமாக தான் இருக்குது. இதை தான் போன ஸ்லைடில் ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்கேலார் குவான்டிட்டின்னு போட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, KAனாலும் AKனாலும் ஒன்று தான். That is constant multiplied with the particular matrix, so matrix multiplied with the particular constant, so answer must be the same. Next one, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனில் சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஏபிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஏபிங்கிற மேட்ரிக்ஸை ஆட் பண்ணிவிட்டு கேயோட மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இண்டிவிஜுவலாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணாலும் சரி, கிடைக்கிற ஆன்சர் சேமாக இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஜஸ்ட் தியரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இதை நீங்கள் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் ஒன், மல்டிப்ளிகேஷன். இது வந்து தேர்டு ஆப்ரேஷன்ஸ் ஆன் மேட்ரிசஸ் வந்து தேர்ட் ஒன் வந்து மல்டிப்ளிகேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஆப்ரேஷன்ஸ் தெரியலைன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. இதோட நம்ம வந்து 2 ஆப்ரேஷன் முடிச்சிருக்கோம். ஒன்று அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பார்த்துட்டோம், ரெண்டாவது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டோம், தேர்ட் வந்து மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் இட் இஸ் ஆல்சோ ஈஸி. தென் மல்டிப்ளிகேஷன்னா என்னென்னா நமக்கு தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் 2 மேட்ரிசஸ். 2 மேட்ரிக்ஸை பெருக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கிற நமக்கு ஆன்சர் வந்து இன்னொரு மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். 2 matrices A and B must be conformable for multiplication to be possible. இங்கே இந்த கன்ஃபர்மபிள் 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம், அது கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா கன்ஃபர்மபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கன்ஃபர்மபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் இங்கே தட்டிஸில் ஆன்சர் கொடுத்துருக்கேன். the number of columns of A matrix must be equal to the number of rows of B matrix. இப்போ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸையும் பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸையும் நம்ம பெருக்க போகிறோம். இந்த ஏ மேட்ரிக்ஸோட காலமோட சைஸும் பி மேட்ரிக்ஸோட ரோவோட சைஸும் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். இதுதான் ப்ரைமரி கண்டிஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். எப்படி அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு வந்து ஈக்குவல் சைஸ் இருந்தால் தான், 2 மேட்ரிக்ஸும் ஈக்குவல் சைஸில் இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும், லெஸ் பண்ண முடியும்னு சொன்னோமோ, அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸோட காலமும் பி மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவல் நம்பரில் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 2ஐயும் மல்டிப்ளை பண்ண முடியும். இங்கே எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். A into B is equal to C மேட்ரிக்ஸ் A into B. இந்த A மேட்ரிக்ஸோட சைஸ் பாருங்கள் 1/3ன்னு இருக்குது. B மேட்ரிக்ஸோட சைஸ் பாருங்கள் 3/1ன்னு இருக்குது. இப்போ இங்கே A மேட்ரிக்ஸோட காலம் வந்து 3, B மேட்ரிக்ஸோட ரோ 3. 2 சேமாக இருக்கா? சேமாக இருந்தால் தான் நம்மளால் C மேட்ரிக்ஸ் அப்டைன் பண்ண முடியும். அடுத்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், B into A is equal to not possibleன்னு போட்டிருக்கேன். காரணம் என்னென்னா இங்கே B மேட்ரிக்ஸோட சைஸ் 2/1,
A மேட்ரிக்ஸோட சைஸ் 4/2. இப்போ B மேட்ரிக்ஸோட காலம் 1, A மேட்ரிக்ஸோட காலம் 4. அப்போ இதோட காலமும் இதோட ரோவும் ஈக்குவலாக இல்லை. அதனால் இது பெருக்கிறது நாட் பாசிபிள். அதே மாதிரி அடுத்து கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். A இன்ட்டு B இஸ் ஈக்குவல் டு நாட் பாசிபிள். காரணம் என்னென்னா A மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து 6/2. இது வந்து நாட் பாசிபிள். காரணம் என்னென்னா இது வந்து A மேட்ரிக்ஸோட சைஸ் 6/2, B மேட்ரிக்ஸோட சைஸ் 6/3. அப்போனா A மேட்ரிக்ஸோட காலம் வந்து 2, B மேட்ரிக்ஸோட ரோ வந்து B மேட்ரிக்ஸோட ரோ வந்து 6. அப்போ காலமும் ரோவும் ஈக்குவல் சைஸில் இல்லை. அதனால் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் மல்டிப்ளிகேஷன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். காலம் A மேட்ரிக்ஸோட காலம் 3, B மேட்ரிக்ஸோட காலம் B மேட்ரிக்ஸோட ரோ 3. அப்போ A மேட்ரிக்ஸோட காலமும் B மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்குது. அதனால நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து இன்னும் மல்டிப்ளிகேஷனில் நம்ம இவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ நான் சொல்லித்தரேன். இப்போ நான் 2 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து எக்ஸாம்பிள் A மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து B மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கோங்க. நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து AB மேட்ரிக்ஸ், தட் இஸ் C மேட்ரிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிடலாம். இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த மல்டிப்ளிகேஷன் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்னா, A மேட்ரிக்ஸோட காலமும் B மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவல் நம்பரில் இருந்தால் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். அப்போ காலமோட சைஸ் 3. இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரோவை பாருங்கள். ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் பார்க்கணும், செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவை பார்க்கணும். இப்போ இதில் ரோ 1, 2, 3. அப்போ காலம் இங்கே 3 இருக்குது, இங்கே ரோ 3 இருக்குது. இப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா மல்டிப்ளை பண்ண முடியும். ரைட், எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலம் எடுத்து ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு ரோவை செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலத்தோட பெருக்கணும். தட் இஸ் A into B1, A12 B21, A13 B31. இந்த ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள். A11 B1, A11 B1, A12 B2, A12 B21, A13 B31. இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் அந்தந்த எலமெண்ட்டை அந்தந்ததோட பெருக்கி 3ஐயும் ஒன்றா கூட்டி தட் இஸ் லொக்கேட்டட் இன் C11, தட் இஸ் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலத்தில் போட்டுறணும். இப்போ அடுத்து ஃபஸ்ட் ரோவை செகண்ட் காலத்தோடு பெருக்கணும். இங்கே பெருக்கியிருக்கேன் பாருங்கள். A11 இன்ட்டு B12, A12 இன்ட்டு B22, A13 இன்ட்டு B12 இதோட பெருக்கணும். பெருக்கி இதோட லொக்கேஷன் எங்கே போட்டிருக்கு? C12, தட் இஸ் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். ஸோ நம்ம கிடைக்கிற ஆன்சரில் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலத்தில் இந்த இடத்துல அந்த மேட்ரிக்ஸோட ஆன்சரை போடணும். இப்போ எப்படி ஃபஸ்ட் ரோவில் நம்ம ஒரு ரோ எடுத்து ஆப்போனண்ட்டில் இருக்கிற எல்லா காலத்துலையும் பெருக்கணும். நமக்கு ஒரு ரோ எடுத்தோம், 2 காலம் தான் இருக்குது, 2ஓட பெருக்கியாச்சு. அப்போ அடுத்த ரோ எடுக்கணும். அடுத்த ரோ எடுத்து அடுத்த ஒரு காலம், அடுத்த ஒரு காலம், ஒரு ரோ ஒரு காலம், அதாவது ஒரு ரோ எடுத்தோன்னா ஆப்போனண்ட்டில் எத்தனை காலம் இருந்தாலும் அத்தனையோடையும் பெருக்கி அந்தந்த லொக்கேஷனில் போடணும். இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ப்ராப்ளம் செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எதுவும் புரியலைனாலும் திரும்ப என்கிட்ட டவுட் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஏன்னா அது A11 இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். அதனால் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை மேட்ரிக்ஸ் பின்னு எடுத்துக்கோங்க. மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவல் நம்பரில் இருக்கணும். இங்கே 1, 2, 3 காலம் இருக்குது, இங்கே 1, 2, 3 ரோ இருக்குது. அப்போ we are able to done multiplication. இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன்? ஃபஸ்ட் ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தோட பெருக்கணும். அப்போ 1 into 4 ப்ளஸ் 2 into 6 ப்ளஸ் 3 into 5. இது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம்ங்கிறதுனால இது 3ஐயும் பெருக்கி கிடைக்கிற ஆன்சரை ஒரே இடத்துல லொக்கேட் பண்ணிடணும். அடுத்து ஃபஸ்ட் ரோவை செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் லொக்கேட்டட் இன் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ பாருங்கள், 1 into 8 ப்ளஸ் 2 into 2 ப்ளஸ் 3 into 3. அடுத்து இப்போ 2 ரோவை இருக்கிற காலத்தோட பெருக்கியாச்சு. அடுத்து செகண்ட் ரோ வித் ஃபஸ்ட்டு காலம் 4 into 4 ப்ளஸ் 2 into 6 ப்ளஸ் 7 into 5. அடுத்து 4 into 8 ப்ளஸ் 2 into 2 ப்ளஸ் 7 into 3. ஃபஸ்ட் ரோ with the first column, it is located in first row first column.
ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணது லொக்கேட்டட் இன் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமை மல்டிப்ளை பண்ணி நமக்கு போட்டிருக்க ஆன்சர் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம் இட் இஸ் லொக்கேட்டட் இன் செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றுனா பெருக்கி ஆட் பண்ணியிருக்கோம். 1 into 4 4, 2 into 6 12, 3 into 5 15, அடுத்து 1 into 8 8, 2 into 2 4, then 3 into 3 9, அடுத்து 4 into 4 16, 2 into 6 12, 7 into 5 35, அடுத்து 4 into 8 32, 2 into 2 4, 7 into 3 21. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி போட்டுட்டோம். இப்போ நமக்கு இங்கே வந்து 2/3 மேட்ரிக்ஸையும் 3/2 மேட்ரிக்ஸையும் நமக்கு பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 2/2 மேட்ரிக்ஸ் தான் ஆன்சராக இருக்கும். இதுதான் மல்டிப்ளிகேஷன் வித் நம்பர்ஸோடு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இன்னமும் உங்களுக்கு புரியணும்னா நம்ம அடுத்தடுத்து சால்வ்டு எக்ஸசைஸ் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சிடும். இது மல்டிப்ளிகேஷனில் சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அசோசியேட்டிவ் லா கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இது எல்லாமே உங்களுக்கு தியரிஸில் தேவைப்படும். நீங்கள் இதை பாருங்கள். ஏபிசி இந்த A+BC அது இந்த இதுதான் கொடுத்துருக்காங்க. படித்து இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்சர்வ் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கிளாஸ் பண்ணிக்கோங்க. தென் இதுவும் சேம் ப்ராப்பர்ட்டி சேம் மேட்ரிசஸ். தென் இதில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் A+B வந்து ஈக்குவல் டு B+A, பட் AB இஸ் நாட் ஈக்குவல் டு BA. மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏபிங்கிற மேட்ரிக்ஸும் பிங்கிற மேட்ரிக்ஸும் ஒன்றா இருக்க முடியாது. கிடைக்கிற ஆன்சர் ஒன்றா இருக்க முடியாது. இப்போ ஏங்கிறது 2/2 மேட்ரிக்ஸ், சாரி டீன்னு எடுத்திருக்கேன். எஸ்ஸுங்கிறது 2/2 மேட்ரிக்ஸ். இந்த டீங்கிற மேட்ரிக்ஸையும் எஸ்ஸுங்கிற மேட்ரிக்ஸையும் ஃபஸ்ட்டு பெருக்க போகிறோம். அடுத்து எஸ்ஸுங்கிற மேட்ரிக்ஸோட டீங்கிற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். டீங்கிற மேட்ரிக்ஸை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணணுன்னா 2 மேட்ரிக்ஸும் எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம் மஸ்ட் பி ஈக்குவல் டு த செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், காலம் 2 ரோவும் 2, அப்போ நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுறது, ஃபஸ்ட் ரோ வித் த ஃபஸ்ட்டு காலம் 1 into 3 + 2 into 0 இங்கே போட்டேன்னா. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட் ரோ வித் த செகண்ட் காலம் 1 into 4 + 2 into 2 இங்கே போட்டாச்சா. இதே மாதிரி செகண்ட் ரோ வித் த ஃபஸ்ட்டு காலம் 5 into 3 + 0 into 0 இங்கே போட்டாச்சா. அடுத்து 5 into இந்த ரோ செகண்ட் ரோ வித் த செகண்ட் காலம் 5 into 4 + 0 into 2 இங்கே போட்டாச்சா. இப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 3 8 15 20 இந்த மாதிரி கிடைச்சிருக்க ஆன்சர். இதே டிஎஸ்ங்கிறதுக்கு பதில் எஸ்டின்னு போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது எஸ் மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டாகவும் டி மேட்ரிக்ஸை செகண்டாகவும் எடுத்து அதே மல்டிப்ளிகேஷன் ரூல் அப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் எப்படி இருக்குன்னா 23 6 10 0ங்கிற மாதிரி கிடைக்குது. இப்போ பாருங்கள், டிஎஸோட ஆன்சரும் எஸ்டியோட ஆன்சரும் நாட் சேம். நாலாவது ஆப்ரேஷன் வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பவர் மேலே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, டி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா டிரான்ஸ்போஸ். ஸோ வி ஹாவ் டு டிரான்ஸ்போஸ் த மேட்ரிக்ஸ், வி ஹாவ் டு இன்டர்சேஞ்ச் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ காலம்ஸையும் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைமென்ஷன் ஆஃப் ஏடி ஆர் த ரிவர்ஸ் ஆஃப் த டைமென்ஷன் ஆஃப் ஏ. அதாவது ஏ டிரான்ஸ்போஸோட டைமென்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா ரிவர்ஸ் இருக்கும். தட் மீன்ஸ் இப்போ நம்ம ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸை எடுத்துக்கிடுறோம், அதோட ரோ வந்து 2/3 மேட்ரிக்ஸாக இருக்குன்னு வச்சுக்கலாமே. 2/3 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா நம்ம அதை டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கணும், 3/2 மேட்ரிக்ஸாக கிடைக்கும். இப்போ வந்து இன்டர்சேஞ்ச் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிரான்ஸ்போஸ்னு சொல்கிறோம். டிரான்ஸ்போஸை சிம்பாலிக்கலாக குடிக்கும்போது A⁴ அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஏஐஜேங்கிற ஒரு மேட்ரிக்ஸ், அதை நான் டிரான்ஸ்போஸ் பண்ணேன்னா AIJ⁴ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்டர்சேஞ்ச் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம், தட் மீன்ஸ் ரோவை காலமாக மாற்றணும், காலமை ரோவாக மாற்றணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ், இதில் 2 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. அதை தான் இங்கே 2/3ன்னு கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் இந்த இடத்துல வர வேண்டியது இந்த இடத்துல மாறி இருந்துச்சு, இது ஆக்சுவலாக இங்கே வரணும். ஸோ 2 rows and 3 columns. ஓகேவா. அடுத்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்னென்னு தான் பவர் இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றிட்டேன், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றிட்டேன். இப்போ என்னோடய ஆர்டர் என்னவாக மாறிடுச்சு, 3/2 மேட்ரிக்ஸாக மாறிடுச்சு. இது ஏ மேட்ரிக்ஸ், இது ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸோட
டிரான்ஸ்போஸ் எப்படி கிடைக்கும்னா we have to interchange rows and columns. இது வந்து ஆர்டரும் மாறிடுது பாருங்கள். இது 2/3 மேட்ரிக்ஸாக இருக்குது. பட் இது இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா 3/2 மேட்ரிக்ஸாக மாறிடுச்சு. அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். டைமென்ஷன் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஆர் த ரிவர்ஸ் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் ஏ. ஸோ இதுதான் ஃபோர்த் ஆப்ரேஷன், டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்து டிட்டர்மினன்ட், அட்ஜாயிண்ட், இன்வர்ஸ் அந்த மாதிரி சில டாபிக் பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்குற இடத்துல இந்த டிரான்ஸ்போஸ் வந்து தெரியணும். டிரான்ஸ்போஸ் இஸ் நத்திங், இட் இஸ் அ இன்டர்சேஞ்சிங் ஆஃப் rows and columns of particular matrix. தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதோட ஆப்ரேஷன்ஸ் ஆன் மேட்ரிசஸ் முடியுது. நீங்கள் அடுத்து இது இந்த ஆப்ரேஷன்ஸ் ஆன் மேட்ரிசஸை வச்சு நான் சில எக்ஸசைஸ் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். அதை உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன் அடுத்த கிளாஸில். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.